நம்ம நிலத்துல இருக்க செம்மண்ணு, கிரானைட்டு அது, இது அப்படின்னு சொல்லிட்டு, நிலத்துல இருக்க எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தையே அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி, நம்ம எல்லாரும் நம்மளே யூஸ் பண்ணிக்கிறது இல்லங்க. நம்ம இந்தியாக்குள்ள மட்டும் குடுக்கறது இல்ல. நம்ம 20 கண்ட்ரிக்கு மேல நம்மளோட மண்ணு, கிரானைட்டு அதே மாரி நெறைய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் முக்கியமான எலமெண்ட் இது எல்லாத்தையுமே மோனோசைட் அப்படின்ற மாரி எலமெண்ட்லாம் வேற வேற நாடுகளுக்கு நம்ம இங்கருந்து பூமிய உடைச்சு அதுலேருந்து நெறைய பாறைகள்லாம் எடுத்து, அதுலேருந்து நெறைய மினரல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, நம்ம வேற வேற நாடுகளுக்கு குடுத்துட்டுருக்கோங்க. இந்த மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து, அதாவது தமிழ்நாட்டோட மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு ட்ரோன் சர்வே ஒண்ணு குடுத்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, டாக்டர் டி.கே. பிரபு தான். அவர் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளங்களோட மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மே 10 அதாவது டிவிகே கவர்ன்மெண்ட் ஆட்சி அமைக்கும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா வந்து இவர மினிஸ்டர் ஆக்கியிருந்திருக்காங்க. இவர் வந்து காரைக்குடி தொகுதியிலிருந்து. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ட்ரோன் சர்வே ஒரு ட்ரோன வந்து கேமராலாம் ஆன் பண்ணி, அதாவது வீட்லயே நம்ம வீட்ல அதாவது சர்வே எடுக்கிற இடத்துலருந்து பார்க்குற மாரி, ஒரு ட்ரோன வந்து அந்த தொகுதியில அதாவது அவர் இருக்க தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரோந்து ஒண்ணு போகணும் அப்படின்னு விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ரோன் போதும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நெறைய குவாரிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லீகலா ஆப்பரேட் ஆகுறது. நெறைய சில குவாரிகள்லாம் அதாவது அவங்க ஒரு சில இடத்துல வந்து இந்த குவாரிலாம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லாம இன்னும் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க இடங்கள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாறைகள்லாம் உடைச்சு நெறைய கனிம வளங்கள எடுக்குறாங்க அப்படின்ற மாரி அந்த ட்ரோன்ல தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, 67 குவாரிய வந்து கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதே மாரி 469 பெரிய டாரஸ் லாரிய பார்த்தீங்கன்னா, சீஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வாரத்துல வந்து அவர் பதவி ஏத்து ஒரு 1 1/2 வாரத்துல வந்து நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. துரைமுருகன் சார் இருந்தாரு. அதாவது ரெகுபதின்னு ஒரு சார் இருந்தாரு. எம்.கே. ஸ்டாலின் சார் டியூரேஷன்ல இந்த மாரி நெறைய அ மெம்பர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. அந்த மாரி ஒரு பொசிஷன் தான் இது. ஸோ இப்ப எல்லாமே வந்து நீங்க நெனச்சு பாருங்க. குவாரீஸ குளோஸ் பண்ணியிருக்காங்க. லாரிய சீஸ் பண்ணியிருக்காங்க. சின்னதா ஒரு சின்ன விஷயம். அதாவது வந்து ஒரு பெரிய கட்சிக்காரங்க இருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்சன். அவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஃபிளாக் இருக்கும். இப்பலாம் வந்து ப்ளூ அண்ட் ரெட் லைட்லாம் வந்து நார்மலான மினிஸ்டர் தெரிஞ்சவங்கலாம் கூட அந்த மாரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு லைசென்ஸ் இல்லாம இருந்தா கூட எவ்வளோ பேச்சு பேசுவாங்க. இன்னைக்கு அவங்களோட ஒன்லி சோர்ஸ் இல்லீகலா அதாவது ஆக்ட் ஆகுற தமிழ்நாட்டுல இருக்க குவாரீஸே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இவருக்கு எவ்வளோ த்ரெட் வரும்? ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 2014 டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னா, சகாயம் ஐஏஎஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட முக்கிய பொறுப்பு. அதாவது இந்த மாரி வந்து இல்லீகலா ஆக்ட் ஆகுற குவாரீஸ் முக்கியமா இப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு குவாரி ஒண்ணு அதாவது ஒரு கனிம வளங்கள் வந்து நீங்க எடுக்கணும். அந்த மாரி ஒரு கம்பெனி ஒண்ணு வச்சிருக்கீங்க. நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அது மாரி நீங்களும் ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறீங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அட்வைஸ் ஆஃப் ஒரு ஜியாலஜிஸ்ட் பொறுத்து அவங்க தான் வந்து அப்ரூவல் குடுக்கறதே பார்த்தீங்கன்னா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ஹையர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இந்த மாதிரி இல்லீகல் குவாரிஸ் எல்லாம் அவங்க தான் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஆனா சகாயம் ஐஏஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய எலும்பு கூடுகள் அது இது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவருக்கே நிறைய நிறைய த்ரெட் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா பிரபு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர்னு ஒரு பொசிஷனை வச்சுட்டு 67 குவாரிஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. விருதுநகர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ட்ரோன் சர்வே நடக்கும்போது 23 மைனிங் பாத்தீங்கன்னா அதாவது ட்ரில் பண்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா வந்து இல்லீகலா ஆக்ட் ஆகிற மாதிரி அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 155 குவாரிஸ் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்டோட வயலேஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ்லாம் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இப்போ முக்கியமான விஷயம் எல்லாமே இருக்கட்டுங்க. இது மூலியமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுதான் லாஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா 5832 கோடி பீச் மணல் மட்டுமே அள்ளி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லல. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2025ல சொல்லியிருந்திருக்கு. அதே மாரி சிபிஐ குவெரி பண்ணணும். சிபிஐ வந்து கம்ப்ளீட்டா இந்த கேஸ் எடுத்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐக்கு டைரக்ட் பண்ணி, சிபிஐ 12 லொகேஷன்ல தமிழ்நாட்டுல சர்ச் பண்ணும்போது, ஏப்ரல் 5, 2025ல சர்ச் பண்ணும்போது, விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வேர்ல்ட் கார்னட், பீச் மினரல்ஸ் கம்பெனி இந்த மாரி ஓவராலா கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 3581 கனிம வளங்கள இல்லீகலா அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இல்லீகலா பார்த்தீங்கன்னா, இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஏன்பா மீடியாலலாம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த அந்த ரூலிங் பார்ட்டி அதாவது முன்னாடி இருந்த பார்ட்டியோ, இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டியோ அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாது. அதனால தான் இந்த மாரி நரேட்டிவ்லாம் செட் பண்றது. திடுதிப்புன்னு வந்து டிவிகேயோட மினிஸ்டர் பேங்காக் போறாங்கன்னு சொல்றது, கரண்ட் கட் அப்படின்னு சொல்றது. உங்களோட வாழ்க்கையில நீங்க சாமானிய ஒரு விஷயத்துக்கே வந்து நீங்க வந்து
அதாவது டெய்லியும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லியும் அத வந்து தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க, கரண்ட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கே கரண்ட் வேணும் இல்லையா? இதுக்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா வந்து எப்படி நான் அதெல்லாம் திங்க் பண்ணுவேன்? அந்த மாரி ஒரு நிலைமையில இப்போ வந்து அந்த மாரி நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யுஏஇ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல தான். ஸோ இதுவும் இல்லாம வந்து இடிலாம் நெறைய ஆக்ஷன்லாம் நடந்திருக்குங்க. ஸோ இத நான் சும்மா சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நான் வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்டின்னா வந்து, அதாவது ஒரு ப்ரூஃப்னா வந்து நான் ஹை கோர்ட் சொல்றதும், சுப்ரீம் கோர்ட் சொல்றதும், அந்த மாரி ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அப்பதானே நான் இந்த விஷயம்லாம் நான் பண்ண முடியும். அதுக்காக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இந்த வீடியோல இருக்கு. அதாவது இந்த இல்லீகல் மைனிங் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறது கிடையாதுங்க. அதாவது நெறைய கட்சிகள்லாம் சேர்ந்து, அதாவது நெறைய கட்சியில இருக்க மினிஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா, நான் சொல்லல. ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டே பார்த்தீங்கன்னா, அவங்க மேல பெரிய ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கேவோட முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டருங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன் சார். அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீர்வளத்துறை மினிஸ்டரா இருந்தார்ல. அதே மாரி அவங்களோட பையன் சன் கதிரானந்த் சார். அவங்க பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அவங்களோட சன் அந்த 2 லீடரும் பார்த்தீங்கன்னா, 60,000 கோடிக்கு மேல சாண்ட் மைனிங் மணல் கடத்தல் பண்றாங்க. சாண்ட் குவாரிலேருந்து நெறைய மண்ணெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு வந்து சேகர் ரெட்டி அண்ட் அசோசியேட்டோட லிங்கேஜ் பண்ணி, அவங்க வந்து அதாவது அந்த பணத்தை வந்து மாத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடியே சம்மன் பண்ணியிருக்கு டிஎம்கேவோட இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து. இந்த மாதிரி லீடர்ஸ்க்குலாம் நல்ல கிளியரான, அதாவது சேகர் ரெட்டியோட கேஸ்லாம் இதுதான் வந்து இதுல என்னால கிளியரான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பொன்முடி சார், அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாரு. 2012 பாத்தீங்கன்னா வந்து குவாரி கேஸ்ல இந்த மாதிரி வந்து ஒரு பூத்தரை வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சன்னோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேல எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 30 கோடி கிட்ட வந்து அவங்க மேல வந்து ஒரு கேஸ் இருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு துரை தயாநிதி சார் பாத்தீங்கன்னா வந்து அவரும், அதாவது அவங்களோட சன் அழகிரி சாரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கிரனைட் ஸ்கேம் பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுல தான் வந்து சகாயம் ஐஏஎஸ் சார் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேஸும் வந்து மாயமா மறந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வாட்டி அந்த பார்ட்டியே வந்துருச்சு, அவங்களே மினிஸ்டரா இருந்திருக்காங்க தான். அதே மாதிரி ஞான திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு கிரஹாம் பெல் அப்படின்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊழல்கள்ல பாத்தீங்கன்னா சிக்கி இருந்திருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டியில் ஒரு முக்கியமான மினிஸ்டர்ஸா இருந்தாங்க. ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய வந்து கரப்ஷன் இருக்கு. நம்ம வந்து ஓட்டு போட்டு ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய 1000, 2000 கிடையாது. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, 60,000 கோடி ஊழல். ஸோ 60,000 கோடி ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமே இனிமே வந்து ஓட்டுக்கு ரூ. 1000, 2000 அந்த மாதிரிலாம் தான் வாங்குவீங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அந்த பணத்தலாம் வந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தா எடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு சாண்ட் மாஃபியாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வந்து அப்ரூவலோட இந்த மாரி தான் நடக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரு மைனிங் ஒண்ணு இருக்கு அப்டின்னா வந்து அத அப்ரூவல் பண்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஸோ இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, உன்னோட பிக்கஸ்ட் மைனிங் ஸ்டேட். அதே மாரி தமிழ்நாட்டோட இந்த ஒரு மைனிங்ல நெறைய கரப்ஷனும் இருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, 5,832 கோடி, அதாவது பீச் மணல் ஸ்கேம் மட்டும் இருக்கு. இது நான் சொல்லல. ஒரு சிபிஐயோட எஸ்டிமேட் தான். ஸோ என்னதான் வந்து இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது அப்ரூவ் ஆன குவாரீஸ் 1050க்கு மேல இருந்தாலும், நெறைய குவாரீஸ் வந்து இன்னைக்குமே இல்லீகலா நடந்துட்டே தான் இருக்கு. இதையுமே கண்டிப்பா, அதாவது இன்னைக்கு மீடியாவோட நரேட்டிவ்ஸ் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இத பத்தியே நம்ம சேனல்ல ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நெறைய பார்ட் போடலாம் போல. 100 பார்ட்டுக்கு மேல. இந்த நரேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயே ஒரு செப்பரேட் டீம் வச்சு நரேட்டிவ் டீம்னே சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஃபங்க்ஷன் பண்ணி நிறைய கட்சிகள் வந்து நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. அதாவது இன்னைக்கு இந்த மைனிங்ன்றது வந்து 1 கோடி 2 கோடி இல்ல. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70,000 கோடிக்கு மேல இன்னைக்கு மைனிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருந்திருக்குதான். இது உண்மையாலுமே வந்து அதாவது நம்ம சைட்ல இருந்து சொல்றது கிடையாது. இது ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட்டும் சிபிஐயும் அவங்க கிளியர் கட்டா இந்த ஒரு டெசிஷனை வந்து மேக் பண்ணி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க ஒரு சில கேஸில் கொடுத்துருந்துருக்காங்க. அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் சொன்ன ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி கண்டிப்பாக நீங்களும் ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதா என்னோட கருத்துக்கள். ஸோ நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.